உபாகமம் 3:22 அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷங்களுக்கு பயந்து சாகுறீங்களா? அவங்களுக்கு பயப்படுறேன், இவங்களுக்கு பயப்படுறேன்னு கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்கன்னு தேவன் சொல்கிறார். எந்த மனிதனுக்கும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்காக யார்கிட்ட பேசணுமோ நான் பேசுவேன், யாரோடு போராடணுமோ நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவன் பேசுவார். உங்களுக்காக யார்கிட்ட பேசணும் அவ்வளோதான். அது தேவன்கிட்ட, ஏசுக்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக போராடுவார். ஐயோ இதுக்காக எக்கச்சக்கமாக போராடணும், அவர் போராடி வெற்றி பெற்றுக்கொள்வார், கொடுப்பார் உங்களுக்கு. சரிங்களாங்க? அதனால் பயப்படாதீங்க. ஐயோ பேசவே பயமாக இருக்குது, அவங்கக்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்றா நினைக்கிற இடத்துல சர்வசாதாரணமாக தேவன் உங்களுக்கு வெற்றி வாங்கி தருவார். யுத்தம் அவருடையது, சண்டை அவருடையது, போராட்டம் அவருடையது தான். அதனால் அவர் பார்த்துக்கிறேன்றாரு. சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எஸ்தர் இருக்காங்கள, அவங்க பயங்கர ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. சட்ட உதவியை தேடி போகலான்னு நினச்சா, ஒரு அட்வொகேட்டை பார்த்து நம்ம போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலான்னு நினச்சா கேஸு இவங்களுக்கு எதிராக வந்துடும். ஏன்னா இவங்க வேலை வாங்கினதே தன்னுடைய உண்மையை மறைச்சி தான் வேலை வாங்கினாங்க. இவங்க பதவிக்கு ஆபத்தாக போயிடும். அதனால தான் ராஜாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் ராஜா, உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், ஐஸ் வச்சு கூப்பிட வேண்டியதாக போச்சு. அவளால் கரெக்டாக போக முடியல, சட்டப்படி அவளால் போக முடியல. ராஜாவை கூப்பிட்டு விருந்து வச்சு 2 தடவை விருந்து வச்சு ஐஸ் வச்சு அப்படி தான் அவள் போக வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் விருந்தில் கூட அவள் என்ன பேசுகிறா பாருங்களேன். தனக்காக பேசவே பயப்படுறா. எஸ்தர் அப்படி பயப்படுறா. விருந்தில் கூட என்ன இந்த சாப்பாடு போதுமா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டா, அதே தான் தொடர்ந்து கேட்குறா. ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவளுக்கு பேசவே பயமாக இருக்குது. ஏன்னா அவள் மேலே பெரிய ஒரு தப்பு இருக்குது. இதை மாதிரி உங்கள் மேலே தப்பு இருக்காங்க. ஐயோ என் மேலே தாங்க தப்பு, எப்படி நான் காப்பாற்றப்படுவேன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் மேலே எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும், நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுறாரு. எஸ்தர் பயங்கர பயம் ராஜாகிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா 2 பேர் மூளையும் அன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டார். ராஜாவுடைய பிரெயினையும் ஆஃப் பண்ணார். நம்ம ஆமான் இருக்காங்களே பெரிய மந்திரி, அறிவாளி மந்திரி, அவங்களுடைய மூளையையும் 2 பேர் பிரெயின், ராஜா பிரெயின், அது மாதிரி ஆமான் மந்திரியோடைய பிரெயின், 2 பேர் மூளையும் ஆஃப் பண்ணப்பட்டது. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை எஸ்தர் சொன்னால, ஆமான் தான் இவன் தான் துஷ்டன்னு சொன்னால, அதே மாதிரி ஆமான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ்வளோதான், ராணி காலியாக இருப்பா எஸ்தர் ராணி. இவ தான் மோசம் ராஜா, இவ தன்னுடைய வேலையையே ஏமாற்றி வேலை வாங்கியிருக்கா, நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் சொல்லியிருந்தா காலி. எஸ்தர் ராணி பக்கத்தில் அது மோசமாக விளைஞ்சிருக்கும், அவளுக்கு வெற்றி கிடச்சிருக்காது. தேவன் என்ன பண்ணார், அவங்க 2 பேர் மூளையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. எஸ்தருக்கு வெற்றி கொடுத்தாரு. தேவன் நினச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எங்க இதிலலாம் எனக்கு வெற்றி வராது, என் மேலே தான் தப்பு இருக்குது, எனக்கே தெரியுது, இல்லை, அந்த இடத்துல தான் வெற்றி கொடுப்பார். தேவன் எந்த இடத்துல யாரை ஆஃப் பண்ணணும்னு தெரியும், தேவனுக்கு தெரியுங்க. நீங்கள் பயப்படுறீங்களே பெரிய அறிவாளி, இவங்க ரொம்ப தந்திரசாலி, அவங்களே தேவன் ஆஃப் பண்ணிடுவார். தேவைப்பட்டால், உங்களுக்கு தேவைப்பட்டால் யாரை வேண்டுமென்றாலும் ஆஃப் பண்ணி வச்சுருவார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, என் பிள்ளைக்கு வெற்றி பெறணும், சரியா? அவ்வளோதான், கவலையே படாதீங்க. உங்கள் பக்கம்தான் வெற்றி வரும். என்னதான் ஆனாலும் உங்கள் பக்கம் தான் வெற்றி வரும். ஆனால் நீங்கள் தேவனோடு நிற்கணும், இயேசுவோடு நிற்கணும், இயேசுவை கூட்டிகிட்டு போகணும். சரிங்களாங்க? ஒருத்தர் எகிப்து நாட்டு மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, பார்வோன். சரியான கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. யார்கிட்ட போய் சண்டை போட்டார் தெரியுமா உங்களுக்கு? தேவனோடு சண்டை போட்டார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, பாவம் மோசே வயசானவர், அவரோட சண்டை போட்டால் அவரோட போர் செய்து அடிமைங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நினச்சாரு. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு தேவனோடு நம்ம சண்டை போடுறோன்னு அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு.
அது மட்டும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நம்ம பார்வோன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிருப்பான். அவன் ஒரு பயந்தாங்கோலி தான். அவன் கடைசியில் தான் தெரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ நான் சண்டை போடுறது, நான் போரிடுவது மோசையோடு இல்லை, தேவனோடு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். உண்மை தெரிஞ்சிட்டு கூட அவனுக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அவனால் தப்பிக்க முடியல, அவன் செத்து போயிட்டான். அவனுடைய படை எல்லாமே போயிடுச்சு. உங்ககிட்ட யாராவது வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. இவன் தானே, இவனை காலில் போட்டு மிதிக்கலாம், இவ தானே, ஐயோ இவளெல்லாம் ஈஸி, காலில் போட்டு மிதிச்சிடலாம், அடக்கி வச்சிடலாம். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவனோடு அவங்க யுத்தம் பண்ணுறது தெரிய வரும். தேவன் உங்களுக்காக நிற்பார். சரிங்களா? பயப்படாதீங்க, மனிதர்களுக்கு பயப்படாதீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.